நான் ஆக்சுவலாக அசோசியேட் டைரக்டராக அப்படின்னு இல்லை, நான் ஏடியாக தான் இருப்பேன் எப்பவுமே. ஸோ சாரோட லொக்கேஷன் ஸ்கவுட்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ் இப்படி தான் போயிட்டு இருந்தது. அது எனக்கே பிடிக்கல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஐயோ சார் செட்டில் நான் வந்து இப்படி ஏடியா இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருந்துச்சு. நான் நடிக்கிறதே ஃபஸ்ட் டைம். அவங்க இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித். நம்மளுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். ஐயோ கமல் சார் நிற்கிறாரு, அவர் கண்ணை பார்த்துனா நான் காலி அப்படின்னு நான் நினச்சிப்பேன். பட் ஆனால் அவர் பார்த்து பேசும்போது அவரே ஒன்று சொல்லுவார், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவார். மணி சார் சொன்ன மாதிரி இட் இஸ் அ வெரி எமோஷ்னல் ஃபிலிம். இது வந்து கேங்ஸ்டர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு ஃபேமிலி எமோஷனான ஒரு படம். ஆனால் 2-3 சீன்ஸ் நான் உண்மையிலே சொன்னால் செம்ம சீன்ஸ். ஆனால் நாங்கள் வெளில விடல, நாங்களாக பார்த்துட்டோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். அண்ட் தக்லீஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தக்லீஃபில் அசோசியேட் டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஓவரால் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபீலிங் கிரேட்ஃபுல், பிளெஸ்ட், ஆர்டர்ஸ் டு சே. உலகநாயகன் கமல் சாரோட, சிம்பு சாரோட, த்ரிஷா மேம், அபிராமி மேம் அண்ட் ரமன் சார் மியூசிக்கில், எங்கள் அப்பா ரவிகே சந்திரன் சினிமாட்டோகிராஃபியில் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் நடிச்சிருக்கேன்றது ஐ ஃபீல் பெஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல். நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ். இதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க தெரியல. கிரேட் ப்ரோ. ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் மணி சார்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பெரிய விஷயம். ஆனால் மணி சாரோட படத்தில் இருக்கணுன்றது எக்கச்சக்கமான பேரோட ட்ரீம். இன்றைக்கும் இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருக்கக்கூடிய பல பேரோட ஒரு ட்ரீமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அசோசியேட் டைரக்டராக உள்ளே போனீங்க, எந்த இடத்துல ஒரு ஆக்டராக மாறினீங்க? நான் ஆக்சுவலாக அசோசியேட் டைரக்டராக அப்படின்னு இல்லை, நான் ஏடியாக தான் இருப்பேன் எப்பவுமே. ஸோ சாரோட லொக்கேஷன் ஸ்கவுட்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ் இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஷூட் பக்கத்தில் போகும்போது ஆல்ரெடி என் கேரக்டருக்கு வேறு யாரோ இருந்தாங்க. ஆக்சுவலாக சம்மன் எல்ஸ் வாஸ் லாக்ட். அண்ட் திடீர்னு ஒரு நாள் வந்து சார் வந்து ஏய் இந்த ரோல் ஏன் ஆதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார் எனக்கு தெரியல, இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அண்ட் அப்படியே ஒரு வாரம் அப்புறம் தான் ஓகே அதையே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நான் அப்படியே உள்ளே வந்தேன். ஓகே, லைக் ஆஸ் அன் ஆக்டராக இந்த ரோலுக்காக நான் உள்ளே வந்தேன். ஓகே. அண்ட் ஸோ என்னன்னா நடிப்பேன் அண்ட் அதே காஸ்டியூமில் நான் ஏடியாவும் இருப்பேன். ஸோ அதே காஸ்டியூமில் நான் கிளாப் படிப்பேன் அண்ட் அப்படியே நடிப்பேன். ஜிங்கிச்சா பாட்டிலே அப்படி தானா? இல்லை, ஜிங்கிச்சா பாட்டில் மட்டும் நான் வந்து ஃபுல்லாக ஆக்டிங் ஜோன்லேயே தான் இருந்தேன். ஏன்னா மாப்பிள்ள கொஞ்சம் நல்லா இருக்கணும் பார்க்க. ஸோ அந்த 3 நாள் மட்டும் நான் கொஞ்சம் ஒரு ஆக்டர் ஜோன்ல இருந்தேன். அது எனக்கே பிடிக்கல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஐயோ சார் செட்டில் நான் வந்து இப்படி ஏடியா இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருந்துச்சு. பட் ஆனால் மற்ற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் காஸ்டியூம்லேயே தான் இருப்பேன், நடிப்பேன், அதே வேர்வையோட ஏடியோ வேலையும் பண்ணுவேன். டக்குன்னு ஃப்ரேமில் இருக்கடா நீ நிற்கணும் அப்படின்னா வந்து டிஷுவால் தொடச்சி போய் நடிச்சுட்டு அப்படிதான் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம் தான் என்ன பண்ணுறது. பட் ஐ திங்க் ஒரு இடத்துல நானே இப்படி கிளாப் அடிச்சுட்டு நானே கீழே போட்டு நானே நடிச்சிட்டேன். பட் பீயிங் லைக் இந்த 2 பிளேசஸ்ல ஒரு மாதிரி ப்ரெஷரா கிரியேட் ஆகுது. பிகாஸ் ஆக்டரா இருக்கிறப்ப அது வேற, ஏடியா இருக்கிறப்ப வேற. ரெண்டுமா இருக்கும்போது எனக்கு என்னன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறதே ஃபர்ஸ்ட் டைம், அது ஆன் ஸ்க்ரீனில். அண்ட் என் பக்கத்தில் கமல் சார் நிற்கிறாரு, என் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிம்பு சார் நிற்கிறாரு. 2 பேர் கண்ணும் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ எப்படியோ பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவங்க இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித். நம்மளுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். ஐயோ கமல் சார் நிற்கிறாரு, அவர் கண்ணை பார்த்துனா நான் காலி அப்படின்னு நான் நினச்சிப்பேன். பட் ஆனால் அவர் பார்த்து பேசும்போது அவரே ஒன்று சொல்லுவார், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவார். ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு. அப்புறம் சிம்பு சாரோட நடிக்கும் போதெல்லாம் வந்து இட் பி லைக் ஏய் நான் இந்த டைலாக் நான் இப்படி சொல்லும்போது நீ இது ரியாக்ட் பண்ணு ஓகே அப்படின்னு. அப்புறம் ஹீஸ் ஆல்சோ வெரி ஓப்பன். ஏன்னா நான் எனக்கு ஒன்றே ஒன்றுனா நான் இது சொல்லும்போது நீங்கள் இது இப்படி பண்ணுறீங்களா அப்படிங்கிறது அவர் வந்து ரொம்ப ஓப்பனாக ஓகே டன் ஒரே வார்த்தையில் முடிச்சிருவார். அண்ட் சிம்பு சார்லாம் எப்படின்னா ரொம்ப ஸ்பான்டேனியஸ். அவர் ஒரு சீன் ஒன்று சொல்லிட்டோன்னா அவர் யோசிப்பார், இப்படியே யோசிச்சு ஓகே அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒன்று சொல்லுவார், இது நீ பண்ணு அப்புறம் நான் அது பண்ணுறேன் ஓகே. ஒரே லைனில் தான் சொல்லுவார். பட் ஆனால் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கம்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா. அண்ட் ஹீ ஹெல்ப் மீ அ லாட் டு பி மோர் கம்ஃபர்டபுள் அரவுண்ட் ஹிம். அண்ட் பட் யூ வாண்டட் டு பி an actor, அந்த ஆசை இருந்ததா? நான் வந்து ஆதிசக்தி போனேன் ஒரு 10 நாள் ஆக்டிங் கோர்ஸ் போய் பண்ணி. அதுக்கப்புறம் தான் நான் வந்து
ரவிவர்மன் சார் சினிமாட்டோகிராஃபர் இருக்காங்க, அவர் தான் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு டேய் என்னடா பண்ணுற, காலேஜ் முடிச்சிட்ட, என்ன பண்ண போகிற, மணிரத்னம் சார் கிட்ட போய் சேர்ந்துரு உடனே பொன்னியின் செல்வன் பண்ணுறாரு அப்படின்னா. சார் என்ன சார் சொல்கிறீங்க, நான்லாம் ஒரு படம்னா சத்யம் தேட்டரு எஸ்கேப்பில் போய் அம்மாவோட போய் பார்க்குற ஆள், என்ன டக்குனு மணி சார் கிட்ட போய் சேருன்னா என்ன சார். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக ஆட்ஸில் போய் ஒர்க் பண்ணலாம், நான் டோட்டலாக வேறு கெரியர் தான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன மாதிரி ஆட்ஸில் போய் ஆட் ஃபிலிம்ஸ் போய் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஆட்ஸில் போய் டைரக்ட்லாம் பண்ணேன். அப்படி ஒரு ஜோன் இருந்தேன். டக்குன்னு சார் ரவிவர்மன் சார் இப்படி கால் பண்ணோடனே ஐ வாஸ் லைக் ஓகே லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு சொல்லி நான் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், சார் நான் ரவிகேசன் பையன், எல்லாம் வெளியிலேருந்து அப்படி தெரியும், ஆனால் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, சினிமா பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அப்பாவோட செட்டில் கூட ஒரு 2-3 வாட்டி தான் போயிருக்கேன். அண்ட் ஆப்வியஸாக வீட்டில் நிறைய பேசிக்கலாம், ஆல் தட் இஸ் தேர். பட் ஆனால் நான் சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்லிட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. பட் தேங்க்ஃபுல்லி மணி சாருக்கு ரொம்ப கேர்ஃபுல் தான். அண்ட் அட் த சேம் டைம் சிவானந்த் சார், ப்ரொடியூசர் ஆஃப் தக் லைஃப், அண்ட் அவருக்கும் ரொம்ப கேர்ஃபுல் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பொன்னியின் செல்வன். ஆக்சுவலி பிஎஸ்ல நான் ஆக்சுவலாக லாஸ்ட் ஐடியா இருந்தேன், 2019 சேர்ந்தேன் ஜூலை 1. ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் PS1 PS2 அசிஸ்டன்ட் டைரக்டர் டு அசோசியேட் டைரக்டர். அப்புறம் இட்ஸ் பீன் 6 years வித் மணி சார். அப்பாட்ட சொல்றப்ப அப்பா என்ன ரியாக்ட் பண்ணாரு? பிகாஸ் ஃபர்ஸ்ட் நீங்க விஸ்காம் முடிக்கிறீங்க அண்ட் ஏரியா போய் மணி சார்ட்ட ஒர்க் பண்ண போறேன்றப்போ அப்பாவும் அவரும் கண்ணத்தில் முத்தமிட்டாலுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணல. லைக் தட்ஸ் த ஆயுதத்து பண்ணாங்க, ஆயுதத்து யுவா பண்ணாங்க. ஸோ அந்த இதுக்கு அப்புறம் வந்து அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணல. ஸோ அப்பாட்ட சொன்னப்போ வாட் ஹி ஃபெல்ட்? அப்பான்னு சொன்னேன், அப்பா லைக் ஓகே பண்ணுறா, இதுதான் உனக்கு பெஸ்ட் லேர்னிங்னாரு. இதுக்கு மேலே வந்து உனக்கு யார்கிட்ட நீ கற்றுக்கிட்டாலும் உனக்கு சினிமா பற்றி உனக்கு ஒன்றுமே கற்றுக்க முடியாது, அதனால் யூ ஆர் அண்டர் த ரைட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். ஓகே ஃபைன் நான் போகிறேன் அப்படின்னு நான் போனேன் நான். ஓகே ஓகே. ஸோ ஒரு பக்கம் அப்பா ஒரு சினிமாட்டோகிராஃபர், அண்ணொரு சினிமாட்டோகிராஃபர், உங்களுக்கு அந்த சைட் போகணுன்ற ஆசை வந்தது இல்லையா? இல்லை ஆக்சுவலாக நிறையவே இருக்குது. நான் ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபி நிறைய பண்ணுவேன். ஓகே, ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன். அண்ட் சினிமாட்டோகிராஃபிலும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது தான். அப்பா வந்து தான் வந்து ஓகே டே 2 பேரும் சினிமாட்டோகிராஃபர்ஸோட ஃபேமிலியில் நீ வந்து வேறு ஏதாவது பண்ணு, ஏன்னா அவர் அண்ணாவும் சினிமாட்டோகிராஃபர். ஸோ அதனால் நீயும் ஏன் சினிமாட்டோகிராஃபி எடுக்கிற, நீ வந்து வேறு ஜோனில் போ, டைரக்ஷன் போ அப்படின்னு. ஸோ ஓகே லெட் மீ ட்ரை. Okay, I'm still trying only. Now no பண்ணல, but yeah, I hope one day I'll do it. Nice. And you worked as a character, the நாகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் இருக்கிறப்ப எப்படி இருந்தது? அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் மணி சாரோட செட்டில் இருக்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரை பற்றி நம்ம பேசலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அந்த கேரக்டர் ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்டாக இருந்துச்சு? ஐ மீன் கமல் சாரோட மருமகன், அதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ பேசிக்கலி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ எஜுகேட்டட் கை, ஃபேமிலி உள்ள ஒரு ஆள், அண்ட் ஹீ be in the story with them. அது அவ்வளோதான், அந்த ரோல் அவ்வளோதான். அண்ட் அவங்க கமல் சாருக்கு தெரியாமல் லவ் பண்ணுற ஒரு ஆங்கிள் ஒன்று இருக்கனால இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ப்ளே தட் ரோல். அண்ட் தேங்க் காட் ஐ மீன் ஐ காட் அ சாங் டு பி featured in ஜிங்கிச்சா, which is now a big hit and everybody is listening to that song and reels எல்லாமே ஜிங்கிச்சாவாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன ட்ராக் அந்த. ஆமாம், ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன லிரிக்கல் வீடியோ வந்ததுல. ஸோ அதில் வந்து நம்ம மூஞ்சியாக வருது அப்படின்னு தெரியும்போது வந்து இட் வாஸ் வெரி பிளஸ். ஐ ஆம் வெரி பிளஸ்ட், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். கிரேட். அண்ட் அந்த ஒரு பதட்டம் இருந்தது லைக் இந்த சைட் கமல் சார், இந்த சைடு எஸ்டிஆரோட பண்ணுறப்போ டெஃபினட்டாக வந்து 2 பேருமே ஒரு மாதிரி பயங்கர லெஜெண்ட்ஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ அந்த ஒரு பயம் பதட்டம் அது நான் ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஐ மீன் செட்லேயே நிறைய பார்த்துட்டேன் அவங்க எப்படி நடிக்கிறாங்க எல்லாமே பார்த்து. ஸோ ஐ வாஸ் உள்ளுக்குள்ளேயே ஐ வாஸ் அப்சர்விங் தென் ஹவு தே ஆர் ஆக்டிங், க்ளோஸ்அப் எப்படி நடிக்கிறாங்க, வைடில் என்ன பண்ணுறாங்க எல்லாமே நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதனால் அது பார்த்ததுனாலே வந்து எனக்கு அது ஃபர்ஸ்ட் டேவாக தெரில நான் நடிக்கும்போது அவங்களோட. ஆனால் அதை பட் அட் த சேம் டைம் தே மேட் மீ மோர் கம்ஃபர்டபுள். அவங்க வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, அப்புறம் நான் அதான் பாயிண்ட் சொன்னால் they were very open to hear me at the same time. And collab தான், எல்லாமே ஒரு collaboration தான். And of course மணி சார் வந்து நம்மள்கிட்ட ஒரு ஒன்று தான் சொல்லுவார், அது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போகணும். ஓகே பி ஓகே. ஸோ உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் புல் ஆஃப் சீன்ஸ் மாதிரி ஏதாவது இருந்ததா? இல்லை ஆக்சுவலாக இல்லை, டு பி ரியலி ஹானஸ்ட் இல்லை, அதுதான் ஈஸியாக தான் முடிஞ்சது எல்லாமே. வாட் இஸ் தட் ஒன் திங் யூ லவ்ட் இன் தட் ஒன்? இன் தட் ஒன் லைஃப்ல டு டான்ஸ் வித் கமல் சார் அண்ட் சிம்பு சார். ஏன்னா அவங்கள பார்த்து தான் நம்மளுக்கு வந்து டான்ஸு எல்லாம் கற்றுக்கணும். ஆனால் அவங்க முன்னாடியே when we shake a leg, no, it was too cool to be honest. அவ்வளோதான். So it was very nice. ஓவராலாக பார்த்தோன்னா
ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் ஸ்க்ரீனில் அப்படி பார்க்கும்போது நான் ஆடுறேன் இவங்களோட அப்படின்னு ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு எனக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி அரௌண்ட் மீ ஆல்சோ. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அப்பா படத்துல டிஓபியா இருக்கிறதுனால இனிஷியலி உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து நீங்க இருக்கீங்க இல்லையா படத்தோட. ஸோ அப்பா ரோபின் ஆரப்ல இருந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மூமெண்ட் எப்படி? பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவோட சேர்ந்து ஒர்க் பண்றீங்க அண்ட் அந்த விஷயங்கள். ஸோ பேசிக்லி நான் அப்பா அம்மா அண்ணா எல்லாருமே வந்து டிவி சன் டிவி கேடிவிலாம் பார்க்கும்போது கணத்து மட்டும் வரும், இல்லை ஆயுதத்து வரும், யுவா வரும். ஸோ நாங்களாம் வந்து இந்த படம்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது விஷுவலைசேஷனாகவே அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆல் த ஃபிலிம்ஸ். ஸோ இவங்க எப்போ சேருவாங்க நான் யோசிச்சே இருப்பேன். ஐ மீன் நான் ஒரு வேலையே இல்லாத ஆள் வீட்டில் இருந்தால் கூட இவங்க 2 பேர் படம் பண்ணாங்கன்னா ஐ பி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். அண்ட் அப்பா ரோபின் ஆறாரு இந்த படத்தில். அண்ட் அட் த சேம் டைம் நான் இந்த படத்தில் ஏடியா இருக்கும்போது ஐ வாஸ் ஃப்ளாட்டர்ட். உண்மையிலே சொன்னால் ஐ வாஸ் ஃப்ளாட்டர்ட். ஐ வாஸ் லைக் திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். இதுக்கு மேலே எனக்கு என்ன தேவை என் வாழ்க்கையில் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எவ்ரிடே ஐ வாஸ் ஹாப்பி ஆன் செட் டு see them both discuss, and when they keep a shot it's too good. It's like இது என்னடா மேஜிக்காக இருக்குன்னு மாதிரி இருக்கும். நம்ம சும்மா நின்று பார்த்தாலே போதும். ஒரு ஸ்பாட் பாய் கூட வந்து அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ ஒரு ஷார்ட் எடுக்கலாமா அப்படி. உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க 2 பேரும் கொலாப் பண்ணி ஒரு ஷார்ட் வச்சாங்களாங்க. ஸோ அண்ட் டு ஹியர் தெம் ஸ்பீக் அண்ட் என்ன ஐடியாஸ் பேசுகிறாங்க, என்னத்தினால இந்த ஷார்ட் வைக்கிறாங்க. அண்ட் நம்ம கூட நின்றுட்டு அது பக்கத்தில் நின்றுட்டு நம்ம பார்க்கும்போது வந்து இது மேலே என்ன வேணும் நம்ம வாழ்க்கையில், இதுக்கு மேலே என்ன லேர்னிங் தான் வேணும் ஆதி அந்த மாதிரி இருக்கும். சூப்பர். அப்பா உங்ககிட்ட அங்கே பேசுறது லைக் ஐ மீன் அங்கே எப்படி நீங்கள் 2 பேரும் செட்டில்? நாங்கள் வந்து அப்பா ரவிகேத் சந்திரன் டிஓபி, நான் ஏடி ஆதித்யகிருஷ்ணன். நான் மணி சார் ஏடி, அவர் வந்து ஒரு டிஓபி. நான் ரவி சார் தான் கூப்பிடுவேன். நான் அப்பான்னு சொல்லவே மாட்டேன். சார் இது ஓகே, சார் இது ஓகே, நாங்கள் சார் கிராசிங் த ஃப்ரேம் இப்படி தான் நாங்கள் பேசிப்போம். அவரும் டேய் வாடா என்னடா பண்ணுறீங்க அங்கே பாரு அங்கே ஒருத்தர் நடக்கிறாங்களா அப்படின்னு திட்டுவார். போ சரி பண்ணி போ அப்படிலாம் சொல்லி அதை டேபிள் எடுத்து இங்கே எடுத்து போய் அதை சேர் எடுத்து இப்படி தான் நடக்கும். நாங்கள் 2 பேர் வந்து அப்பா பையன் நான் அப்பா சாப்பிட்டியாப்பா, நான் சாப்பிட்டேன்ப்பா, தோல் மேலே கை போட்டுருக்கு, அதெல்லாம் நினைக்கிறேன். அதெல்லாம் ஷூட் முடிஞ்சு பேக்கப் பண்ணாதான் ஷூட் முடிச்சு பேக்கப் பண்ண அவர் கிளம்பிட்டு வர, நான் வந்து வேற காரில் கிளம்பிட்டேன். ஸோ 2 பேரும் வந்து ஃபேமிலின்னு ஒரு வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு வந்தால் மட்டும் நான் பையன் அப்பா ஏன்டா அவ்வளோ லேட்டாக வரேன், நானே சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படிலாம் நீங்கள் வருவீங்க, நான் அப்புறம் நாளைக்கு வேலை தான் பார்த்து வரணும்ல. ஸோ மணி சாரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த பிக் ப்ராஜெக்ட்ஸை கையில் எடுக்கிறது. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் PS1 PS2 மாதிரியான ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்டில் வந்துருங்க. ஸோ தக்லே PS கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அந்த ஒரு விஷயங்கள்? ஸோ PS வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீரியட் வேர்ல்டு, எல்லாமே பீரியட். அதாவது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து காஸ்டியூம்லேருந்து எல்லாமே பீரியட். இந்த படம் அப்படியே மாடர்ன், டோட்டல் ஜம்ப். ஸோ நம்ம இனிஷியலாக என்ன நினச்சேன்னா ஈஸி தான் அதே ப்ராசஸ் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே அது இல்லை. ஏன்னா டோட்டலாக ரிசர்ச்லேருந்து எல்லாமே வேறு, காஸ்டியூம்ஸ்லேருந்து ஆர்ட்லேருந்து லுக்லேருந்து மேக்கப்லேருந்து எல்லாமே வேறு. ஸோ ஒரு புது படத்தை அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைலாகவே அப்படி தான். பட் வாஸ் தட் டிஃபிகல்ட்? PS பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஐ மீன் போத் ஃபிலிம்ஸ் ஆர் டிஃபிகல்ட். தக் லைஃப் வாஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் இன் அ வே. PS was also difficult in a way. PS ஆனால் என்ன நான் சொல்கிறேன்னா இட் வாஸ் மோர் ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரெயினாக ஒரு படம், ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின் ஆக படம். ஏன்னா நம்ம பல லொக்கேஷன்ஸில் போய் எடுத்தோம். அண்ட் வி ஷார்ட் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் 150 days, 145 to 150 days ஷூட் பண்ணியிருப்போம். அண்ட் எல்லா டீமும் அசம்பிள் பண்ணி, ஏன்னா ஜூனியர்ஸ் வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்கே வந்து 45 minutes to 1 hour ஆகும். ஏன்னா அவங்க கை கால் இதில் இங்கேருந்து வரைக்கும் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு அவங்க கூட்டிகிட்டு வரணும். ஸோ அதுக்கு ஒரு டைம், ஹீரோஸ் ரெடி பண்ணி கூட்டின்னு வர ஒரு டைம். அவங்க சும்மா ஷர்ட் பேண்ட் போட்டு வரக்கூடாதுல்ல, அவங்களும் அவ்வளோ அலங்காரம் பண்ணி வரணும். ஹீரோயின்ஸ்க்கு வந்து 2 hours ஆகும். ஸோ அவங்க எல்லாருமே 4 மணி 3 மணி ஆன் செட், 3 AM I'm saying. They'll all come on set, get ready and then come to the location around 7:30 ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்கள அசம்பிள் பண்ணி ஷூட் பண்ணி பண்ணுறதுக்குள்ள. ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஹவு மச் இட் இஸ் அண்ட் திஸ் இஸ் த ப்ராசஸ் எவ்ரி டே. ஸோ PS வாஸ் லைக் தட். இங்கே தக் லைஃப்பில் வந்து டோட்டலாக வேறு மாதிரி. தக் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் நிறைய ஷூட் பண்ணோம். ஸோ அது அங்கே இருக்கிற வெதர் ஒரு மாதிரி இருந்துச்சு, அங்கே ஒரு ஃபுட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, நிறைய பேருக்கு ஒத்துக்கல. அண்ட்
அங்கே வந்து ஆக்டர்ஸை ரெடி பண்ணி கூட்டின்னு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே க்ரௌட் மேனேஜ்மெண்ட் வேறு மாதிரி இருந்துச்சு டோட்டலாக. இங்கே வந்து டோட்டலாக வேறு ஆக்ஷன் சொல்லிட்டு இருப்போம். பீரியட் ஃபிலிம்னால நீங்கள் இது பண்ணுங்க அது பண்ணுங்க, இங்கே நடக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடர்ன். நவ் தே கேன் யூஸ் ஃபோன்ஸில். இப்போ பிஎஸ்லலாம் வந்து நாங்கள் 80s சிரிச்சு பண்ணி இதான் ஃபோன் இருந்தால் கூட நம்ம அப்படியே பேக்ரவுண்ட் க்ராசிங் தான் பண்ணலாம் அந்த இப்போ இந்த படம். ஆனால் இந்த படத்தில் அது பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்கிறேன். ஆமாம். ஸோ ஆல் ஆஃப் so many factors அதை சொல்லிட்டே போகலாம். பட் உங்களை பொறுத்தவரைக்கும் தக்லீஃப் எப்படி இருந்தது? அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஹவு யூ என்ஜாய் தக்லீஃப்? ஏன்னா மிக்சடாக பீப்புள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டில் நான் வந்து ஒரு நாயகன் மாதிரின்னு ஒரு படம் பார்க்க போகிறேன், நான் வந்து இப்படி ஒரு படம் பார்க்க போகிறேன். பட் when it comes out ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியனாக வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ மனிஷா சொன்ன மாதிரி இட் இஸ் அ வெரி எமோஷ்னல் ஃபிலிம். அண்ட் இது வந்து கேங்ஸ்டர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு ஃபேமிலி எமோஷனான ஒரு படம் அது. ஸோ நிறைய கேங்ஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்ஷன், கன் எடுத்து சுடுறது, அவனை மாதம் சுடுறது, இவனை மாதம் சுடுறது அப்படி தானே இருக்குமே தவிர இந்த படத்தில் வந்து that's all understood. But what is happening inside really is the main factor of தக்லீஃப். கமல் சாருக்கும் சிம்பு சாருக்கும் நடுவில் உள்ள என்ன நடக்குது, அண்ட் நாஸ் சார், அன்புராஜ் சார், அன்புராஜ், பக்ஸ், ஜோதி ஜார்ஜ், இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுதான் விஷயமே படம். அண்ட் கமல் சாரோட பர்சனல் லைஃப்ல அவருக்கு ஒரு அஃபேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, அண்ட் திருப்பி அபிராமி மேமோட என்ன நடக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க. பிகாஸ் they'll be focusing more on the gangster world அப்படின்னு இருக்குமே தவிர அது இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா that is all understood. But what is happening really inside is the whole film is what I feel. பிகாஸ் அவங்க மேபி நீங்கள் சொல்கிறத பார்க்குறப்ப கேங்ஸ்டரோட லைஃப்பில் மோஸ்ட்லி கன் ஃபைட்ஸ், ட்ரக்ஸ் இப்படி இருக்கும். பட் இந்த கேங்ஸ்டரோட அது இருக்குது, பட் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபேமிலி சென்ட்ரிக்காக ஆமாம் ஆமாம். இட்ஸ் வெரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னர் எமோஷனான ஒரு படம் தான் நான் பார்ப்பேன். இந்த படத்தை ரொம்ப டீப் எமோஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ காட்ஃபாதரில் பார்த்தீங்கன்னா கூட அது உள்ள எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு லைன் இருக்கும் வேர் அல்பச்சினோட அந்த ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும்ல, மார்லன் பிராண்டோ அந்த ஃபேமிலி. இப்போ அதுக்குள்ள ஒன்றும் டீப்பாக ஒன்றும் ரைட்டிங் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், அது நான் அப்படி தான் பார்க்குறேன் தக்லீஃப். ஓகே ஆமாம், அதுக்குள்ள அந்த லைன் உள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்கும். ஆமாம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ see தக்லீஃப். ஓகே, உங்களுக்கு எப்பயாவது அது தெரிய வந்ததா, லைக் மணிசருக்கு ஏன் தக்லீஃப் மாதிரியான ஒரு படம் பண்ணணுன்ற ஐடியா வந்தது, லைக் அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கஷன் வந்ததா, இல்லை இன்ஸ்பிரேஷன்? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக அது உண்மையிலே தெரியல. பட் ஆனால் சார் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஐடியாஸ். டு பி ரியலி ஆனஸ்ட், ஹி ஹேஸ் லைக் 10 ஐடியாஸ். ஓகே, அவர் எங்ககிட்ட டெய்லி ஏடி ரூமில் வந்து பேசும்போது வந்து ஒவ்வொரு ஐடியா சொல்லுவார். ஒரு நாள் எல்லா ஐடியாவும் பயங்கரமாக இருக்கும். இப்போ நாங்கள் எதை சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா எல்லா ஐடியாவும் நல்லா இருக்குமே, இது இப்போ இப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ சார் என்ன பண்ணுவார், ஒரு பேசிக்காக ஒரு ஒன்லைன் ஒரு 20 ஒன்லைன் எழுதிடுவார். ஸோ அது பார்ப்பார், திருப்பி அடுத்த நாள் திருப்பி எல்லாருமே பார்ப்போம். ஓகே, ஸோ தக்லீஃப் அப்படி தான் ஆச்சு. ஓகே, ஸோ ஒரு லைன் ஒரு 2 பேருக்குள்ள ஒரு கதை அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. போக 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 started building, the world started slowly to build, and characters started coming, and then the Abhirami ma'am character came in, Indrani character came in. So script பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் அது, அண்ட் அது ரைட்டிங்லேயே சுருக்கி that's how it happens. ஓகே, ஸோ பேசிக்கலி அவர் வந்து ஒரு ஐடியா ஆரம்பிப்பார், அந்த ஐடியா ஆரம்பிச்சு அப்புறம் ஸ்லோவாக எல்லாமே பிரிட்ஜ் பண்ணுவார். பண்ண கதை பெரிய கதையாக இருக்கும். அப்புறம் என்னெல்லாம் கட் பண்ணலாம், கதை இப்போ நம்மளுக்கு வந்துச்சு கையில், அதுவே ஒரு ப்ராசஸ், ஒரு ரைட்டிங் ப்ராசஸ், ஒரு டிஸ்கஷன், இவ்வளோ பெரிய கதை வரும். அதுக்கப்புறம் இது இப்படி கட் பண்ணலாம், ரைட்டிங்லேயே இப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதை எடிட் பண்ணி அப்புறம் ஷூட்டிங் போக ஆரம்பிப்போம். அங்கேயும் ஒன்று எடிட் நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நான் இது ஸ்ரீகர் பிரசாத் சார் வந்து அவர் ஒரு பாயிண்ட் சொல்லுவார், அதுவும் ரைட்டிங்கில் எடிட் ஆகும். ஏன்னா he gives the script to ஸ்ரீகர் பிரசாத் சார் also, because he also knows like where to cut, where not to cut. So all that will happen, and to see all of this is an amazing thing actually பாத்தீங்கன்னா. Wow. Yeah, it's a big process. Sir oda writing is like extraordinary, to be really honest. Like அந்த அவரோட எல்லா கதையும் படிச்சாங்கன்னா ஒவ்வொன்றையும் அவ்வளோ எமோஷன் இருக்கும், அவ்வளோ இன்டெப்த்தாக ஒரு மேட்டர் இருக்கும் ஏகப்பட்ட இடத்துல. ஆக்சுவலாக சார் வந்து சொல்லிட்டே இருப்பார் இந்த மாதிரி, see when we shoot a good scene, பட் நம்ம படமாக பார்க்கும்போது அது மேபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் இன் த ஃபிலிம், பட் இஃப் இட் டசன்ட் ஹெல்ப் த ஃபிலிம் டு மூவ் ஆன், யூ ஹேவ் டு பி மர்சிலெஸ் அண்ட் கட் இட் அவுட்.
நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும், ஐயோ சார் ஒரு நல்ல சீனை தூக்குறாரு, இல்லைனாக்கா ஒரு ரைட்டிங்ல ஒரு நல்ல சீனை தூக்குறாரு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் ஆனால் அவர் ஒரு ஆக்சுவலாக இட் ஹெல்ப் த ஃபிலிம். அது பொன்னியின் செல்வன்லேருந்து அப்படிதான். பொன்னியின் செல்வன்லேயே நிறைய சீன்ஸ் கட் ஆயிருக்கு. ஆனால் கண்டிப்பா ஏன்னா ஆனால் 2-3 சீன்ஸ்லாம் உண்மையிலே சொன்னா செம்ம சீன்ஸ். ஆனால் நாங்கள் வெளில விடல, நாங்களாம் பார்த்துட்டோம். ஓகே. ஆனால் இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் சீன்ஸ் எவர். பட் ஹி ஹேட் டு கட் இட் அவுட் ஃபார் த ஃபிலிம் ஸ்பேஸ். மெயின் அதுதான். அண்ட் மணி சாரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதோட டைட்டில்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த படத்தோட தக் லைஃப்னு வச்சப்ப யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு படங்களுமே அவர் வந்து ரொம்ப தமிழிஷா, இப்போ இருவர், ரோஜா, கன்னத்தில் முத்தமிட்டால், ஆயுத எழுத்து, ஓகே கண்மணி, இப்படி போயிட்டு திடீர்னு தக் லைஃப் அப்படின்னு யாருக்குமே புரியல. உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் இருந்தது இனிஷியலி? எங்களுக்கே அது சர்ப்ரைஸ் தான். ஆக்சுவலாக கமல் சார் தான் சொன்னார் அந்த ஐடியாவை, தக் லைஃப்னு வைக்கலாம் அப்படின்னு. அவர் அப்படி சொன்னார். ஏன்னா நாங்கள் நிறைய யோசித்தோம். 10-12 பேப்பரில் எழுதுவோம். ஓகே. ஏடி ரூமில் உட்காந்து எல்லாருமே பேப்பரில் பார்த்து ஒன்று ஒன்றா சொல்லி பார்ப்போம் இந்த டைட்டில். ஏதாவது ஃபியூ டைட்டில்ஸ் இல்லை அதெல்லாம். ஸோ அதனால் இப்படி திடீர்னு ஒரு நாள் சார் வந்து கமல் சார் டோல்ட் ஒன் டைட்டில், என்ன சார் தக் லைஃப் அப்படின்னு, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி that's how it came. Tug life. And sir also thought about it a lot. Yeah, it came. And then finally worked அப்படின்னு. ஏன்னா தக்ஸுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டே அப்படிதான் இருந்துச்சுனால சரி ஓகே வை நாட், இட்ஸ் அபவுட் அ தக்ஸ் லைஃப், அபவுட் அ மேன்ஸ் லைஃப், பட் ஹீஸ் அ தக். ஸோ அப்படிதான் நாங்கள் பார்த்தோம். ஓகே, தட்ஸ் ஹவ் இட் கேம். அண்ட் இன்னொன்று மணிசரோட ஏடியா இருக்கிறவங்களா இப்போ ஆக்டிங்க்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அண்ட் சஞ்சனா ஆல்சோ இன்டூ ஆக்டிங். அவங்க ஆல்ரெடி லப்பர் பந்தில் அவங்களுடைய ரோல் அதந்தி பண்ணிட்டு. ஸோ உங்களுடைய அந்த விஷயங்கள் எப்படி இருந்தது? லைக் யோ காம்போ தேர் இன் திஸ் செட்ஸ். யா இட் வாஸ் வெரி நைஸ். அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ நான் ஷி ஆல்சோ ஹெல்ப் மீ a lot. It was fun. Yeah, it's good. நைஸ். ஸோ இப்போ அடுத்து உங்களுடைய ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். இட்ஸ் கோயிங் ஆன். பராசக்தி போயிட்டு இருக்கு சுதா கோங்கராவோட. ஆமாம். ஸோ ஒன்று மணி சார், இன்னொன்று மணி சாரோட ஏடியா இருந்தவங்க. ஸோ ஹவு டிட் ஆமாம், அது ஆக்சுவலாக அது அமைஞ்சது. நான் ஆக்சுவலாக ஒரு ஆடிஷன் போய் பண்ணேன். நான் போய் ஆடிஷன் பண்ணேன். அப்புறம் திருப்பி கூப்பிட்டாங்க, இது வேறு மாதிரி பண்ணுனாங்க. ஸோ 2வது ஆடிஷன் பண்ணேன். அப்புறம் ஓகேன்னாங்க. ஸோ அதனால் அத்தர்வாக்கு காலேஜில் ஒரு கேங் மெம்பரும் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸ்டில் கோயிங் ஆன். ஐ கான்ட் டாக் அபவுட் இட் மச். Still going on. Let me see what happens. How is it going? சுதா கோங்கராவோட ஒர்க் பண்றது எப்படி இருக்கு? சூப்பர், வெரி நைஸ். சேம் மணி சாரோட சாயல் அப்படியே இங்கே தெரியுது. மேம் அப்படியே மணி சாரோட இன்டூ 2 இருக்காங்க. ஓ வாவ். ஓகே. ஆன் செட் ஃபயர் தான். மேம் இஸ் ஃபுல் ஆன் ஃபயர். ஓகே. அண்ட் இன்னொரு பக்கம் அப்பா தான் அந்த படத்துக்கு. ஆமாம், அதுவும் அப்படியே அமைஞ்சது. யா, இட் ஜஸ்ட் ஹேப்பன். இட்ஸ் a blessing again to be on அப்பாஸ் ஃப்ரேம்ஸ் again. ஏன்னா நான்லாம் வீட்டில் சின்ன பசங்களாலும் வளரும் போது அப்பா எங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பார், வீடியோ எடுத்துகிட்டே இருப்பார். இப்படி நடந்து விட. ஏன்னா இப்போ ஏர்லி மார்னிங் 7 மணி சன்ரைஸ் ஒன்று நடக்கணும், ஒரு லைட்டு ஒரு ரே அடிக்கும். என்னை எழுப்பிலாம் விடுவார் தூக்கத்தில். இங்கே நெல் இப்படி போஸ்ட் கொடு, அங்கே பாரு இங்கே பாரு. நான் அப்படியே தூக்கத்துலேயும் இப்படி பண்ணுவேன். ஆனால் பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோ உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்பாவோட ஃபோட்டோ லைக் போஸ்ட் கொடுத்து வளர்ந்து இப்போ வந்து அப்பாவோட ஃப்ரேம்ஸ்லேயும் நான் நடிக்கும்போது எனக்கு வந்து உண்மையிலேயே நான் ஐ எம் வெரி ஹாப்பி. கிரேட். அண்ணனுக்கும் அதே மாதிரி தான், சேம் ட்ரீட்மெண்ட் தானே? சேம். ஓகே. நீங்கள் 2 பேரும் எப்படி? நீங்களும் அண்ணனும் எப்படி? நம்ம ரொம்ப சண்டை பண்ணுவோம், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். அம்மாவை அப்பாவும் டார்ச்சர் பண்ணுவோம். 2 பேரும் ரொம்ப முரட்டுத்தனம் ஸ்கூல்லலாம் இப்போ வரைக்குமே. ஆமாம். ஆனால் 2 பேருக்கும் ரொம்ப செல்லம் தான். ஏன்னா அவரும் ஒரு பக்கம் டிஓபியா. நாங்கள் வீட்டில் வந்து இந்த டிஓபி, இந்த மணி சார் ஏடி இப்பட மேலே ஒன்றும் கிடையாது. நாங்களாம் வந்து அம்மா அப்பாவோட பசங்க கேக்க நகரில் வளர்ந்து ஸ்கூலுக்கு போய் இப்படி தான் ஆட்டோவில் தான் போவோம், சைக்கிளில் போவோம். நாங்கள் ஒன்றும் காரில் பென்ஸ் கார்லலாம் போய் இறங்கி அந்த மாதிரி அந்த சீனே கிடையாது. வெளியில் இருக்கவங்களுக்கு அப்படி தெரியும், ஓ இவங்களாம் வந்து பணக்கார வீட்டு பசங்கப்பா, நிறைய காசு இருக்குப்பா அவங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நார்மலாக எப்படி எல்லா ஃபேமிலியும் இருக்குமோ அப்படிதான். பட் மோஸ்ட்லி அந்த அந்த செலப் கிட்ன்றது வெளியே தெரியறப்போ அது நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டே ஒன்று மாறும் ஸ்கூல் காலேஜில். அதெல்லாம் உங்களுக்கு மெயின் என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஓகே இவங்க வந்து செலப் கிட். இப்போ காலேஜில் நீங்கள் விஸ்காம் டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க, அப்பா ஒரு பெரிய டிஓபியாக இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து இன்ட்ரோவோ இல்லை வந்து சார் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். நிறைய நடந்துச்சு. ஏன்னா நான் வந்து காலேஜ் சேரும்போது நிறைய பேருக்கு தெரில எங்கள் அப்பா தான் ரவிகே சுந்தரன் அப்படின்னு. நானும் சொல்ல மாட்டேன். நான் ஆக்சுவலாக யாருக்குமே போய் சொல்ல மாட்டேன், ஹாய் சார் எங்கள் அப்பா தான் இது அப்படின்னா. ரொம்ப முக்கியமான 2-3 பேருக்கு தான் சொல்லுவேனே தவிர யாருக்குமே சொல்ல மாட்டேன். இவங்க வந்து என் கூட 2-3 நாள் பழகினாங்களா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஒன்று இருந்துச்சுல.
திடீர்னு அவங்க வந்து ஏய் உங்கள் அப்பா தானே இது அப்படின்னு தெரிஞ்சோன்னே அவங்க என்கிட்ட பழகின ஒரு பிஹேவியரே மாறிச்சு சடனாக. அப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னேன், இங்கே பாரு நான் வந்து எங்கள் அப்பா இதனால நீ வந்து என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ண அவசியம் இல்லை, நான் உன் ஃப்ரெண்டு, நீ என் ஃப்ரெண்டு, நீ அப்படி பாரு என்ன. அப்படிதான் எப்பவுமே நான் ஐ டோன்ட் எனக்கு தெரியல, எனக்கு பந்தாவும் இருக்கவே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நைஸ். ஸோ இப்போ ஒரு பக்கம் ஏடி ஆக்டராக இருக்கீங்களா, ஸோ வாட்ஸ் கோட் பி நெக்ஸ்ட்? ஆக்டிங் சைடில் தான் இருக்கணுமா இல்லை டைரக்ஷன் சைட் போகிற ஐடியா இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, ஆக்டிங் சைடும் இருக்குது. ஸோ லெட் மீ see what happens. இதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட்ஸ் வருமா வரலையா என்ன நடக்குதுன்னு தெரியல. I am hoping. But what type of project you love to do? Me, I would love to do a rom-com as a director, and I love action movies. ஸோ அதனால் கண்டிப்பாக நான்லாம் ரஜினி சார் பெரிய ஃபேன். ஸோ அதனால் அவரை எப்போவுமே மைண்டில் வச்சு தான் நான் வந்து இதாக ஐடியாஸ்லாம் வந்தேன்னா நான் அப்படிதான் எழுதுவேன். ஸோ எனக்கு கமர்ஷியல் படம் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே 4 AM ஷோஸ் போய் உதயம் தேட்டரில் போய் பார்க்குறாரு. நான் ஓகே விசில் அடித்து அரட்டு டான்ஸ்லாம் ஆடுவேன். அவ்வளோ பயங்கரமாக எனக்கு பிடிக்கும். ஐ மீன் ஆல் ஆக்டர்ஸ், விஜய் படம், விஜய் சார் படம், அஜித் சார் படம், எல்லார் படமும் போய் பார்க்குறாங்க. அவங்க க்ரௌடோடே போய் ஆடுவேன். இப்போ கூட விடாமுயற்சிக்கு வந்து சவதிகா பாட்டுக்கெலாம் நான் வந்து சிதம்பரம் ஷூட்டிங் வந்தேன். நாங்கள் எல்லாருமே போயிட்டு ஃப்ரண்ட் ரோவில் போய் ஃபுல் டான்ஸ், ஃபுல் கூத்து, அப்படிதான் இருப்பேன் நான். ஸோ அதனால ஐ லவ் ஆக்ஷன் மூவிஸ். ஓகே லெட் மீ see what comes in my way. சூப்பர் ப்ரோ. ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். அண்ட் தக் லைஃப் இஸ் கோயிங் தேர், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அண்ட் பராசக்தி ஆன்டிசிபேஷனில் இருக்கக்கூடிய படமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த upcoming films. தொடர்ந்து நிறைய படம் பண்ணுங்க, டைரக்ஷனுக்கு வாங்க சீக்கிரம். லுக்கிங் ஃபார்வர்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த opportunity. Thank you. It's my pleasure. Thanks to Provoke TV also for calling me here.